இப்போ இவங்களுக்கு பர்மிஷன் குடுக்கல. நான் சுற்றுப்பயணம் போறதுக்கு பிளான்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ப்ராப்பரான பெர்மிஷன் இந்த ஸ்கெட்யூல்லாம் போணும். அவர் பாட்டு நீங்க பெர்மிஷன் குடுக்கலையான்னு சொல்லிட்டு அவர் பாட்டு ரோட்ல இறங்கி நடக்க ஆரம்பிச்சுட்டா என்ன பண்ணுவீங்க? அவர் வந்து வன்முறையில் ஈடுபட போயிடும்ல. அவர் ஒன்றும் வன்முறையில் ஈடுபடும். கட்சி பசங்களே தேவையான பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. டிராஃபிக் அவங்களே பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு. கவர்மெண்ட்னு ஒரு பாடி இருக்கு. நம்ம அதை மதிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து பண்றோம். நீங்க அதை பண்ணாமே எத்தனை நாள் வந்து தள்ளி போடுவீங்க? நீங்கள் ஜூன் 22 நடக்குமான்னு கேட்டிங்க. ஆக்சுவலாக அதுதான் பிளான். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இவங்க என்ன அரசியல் பண்ண போகிறாங்க, யார் திமுக என்னென்ன எதிர் அரசியல் பண்ண போகுதுன்னு. அது போக ஏன் அதை டிலே பண்ணுவாங்கன்னா, ஒரு நாள் கொடுத்து தான் ஆகணும் அவங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, இவங்க கேம்பெயின் ஆரம்பித்த மாதிரி ஒரு விஷயம் செய்வாங்க. நாங்கள் அவருக்கு முன்னாடி கேம்பெயின் ஆரம்பிச்சிட்டோன்ற மாதிரி ஒரு விஷயம் கட்டமைப்பாங்க, ட்ரை பண்ணுவாங்க. அது இல்லாமல் இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பின்னாடியே ஆள் அனுப்புவாங்க. இப்போ போனாங்க இல்லையா, கோயம்புத்தூருக்கு அவர் போனார், உதயநிதி போனார். மதுரைக்கு இவர் போனார், பின்னாடியே ஸ்டாலின் போனார். போய் ரோட் ஷோ பண்ணி காமெடியாக்கி பார்ப்போம் என்னென்னலாம் நடக்குதுன்னு நம்ம